இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெக்டர் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 10.2 கொஸ்டின் நம்பர் 15ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸும் கூட நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 15th கொஸ்டின்ல find the position vector of R which divides P and Q in the ratio 2:1. P-க்கும் Q-க்கும் பொசிஷன் வெக்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை இன்டர்னலிக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டர்னலியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ PQ அப்படின்ற வெக்டர்ஸை இன்டர்னலியாக கட் பண்ணுற ஆரோட பொசிஷன் வெக்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டர்னலியோட ஃபார்முலா இதுதான், M × B வெக்டர் ப்ளஸ் N × A வெக்டர் பை M + N. இதே இது எக்ஸ்டர்னலிக்கு நம்ம மைனஸ் யூஸ் பண்ணணும். இப்போ Pக்கும் Qக்கும் தானே நமக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. பொசிஷன் வெக்டர் இங்கே ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இதை வந்து ஏ வெக்டர்னும் இதை வந்து ஃபார்முலால பி வெக்டர்னும் நீங்கள் எடுத்துக்கணும். ரேஷியோ கொடுத்துருக்கிறது தான் உங்களோட M/N அப்படின்ற வேல்யூ. எது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். M வர இடத்துலலாம் 2ம் N வர இடத்துலலாம் 1ம் போடணும். ஸோ முதல்ல எம்முக்கு வந்து இங்கே 2ன்னு அப்ளை பண்ணிக்கலாம் இன்டர்னலி. ஃபர்ஸ்ட் பி வெக்டர் தான் எழுதணும். பி வெக்டர் வந்து நம்மளோட Q வெக்டர். ஸோ -I + J + K அப்படின்றது வரும். ப்ளஸ் N × A வெக்டர். Nக்கு வந்து கொஸ்டின்ல 1 கொடுத்துருக்காங்க ரேஷியோ. ஏன்றது நம்மளோட முதல் வெக்டர். I + 2J - K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதியாச்சு ரெண்டு பொசிஷன் வெக்டர்ஸையும். டினாமினேட்டர்ல 2 + 1. இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டர்னலி கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ்ல எழுதிக்கலாம். இதை முதல்ல 2 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். பண்ணும்போது -2I + 2J + 2K அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க +1 உள்ள போச்சுன்னா அதே டேர்ம் தான் இருக்கும். +1I + 2J - 1K அப்படின்ற டேர்ம்ஸ் இருந்திருக்கும். டினாமினேட்டர்ல 3. இதுல இந்த ஐயும் இந்த ஐயும் ஜாயின் பண்ணிடலாம். -2ம் +1ம் -1I +2ம் +2ம் +4J +2ம் -1ம் +1K. டினாமினேட்டர்ல 3 இருக்கு. அதே மாதிரி இதான் நம்மளோட இன்டர்னலியோட வேல்யூ. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுறதுக்காக -I/3 + 4/3J + 1/3K அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கும் பண்ணிடலாம். இப்போ உள்ள 2 மல்டிபிள் பண்ணும்போது -2I + 2J + 2K அப்படின்னு கிடைக்கும். இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது -1I -2J, இந்த மைனஸும் மைனஸும் மல்டிபிள் பண்ணும்போது +1K அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். டினாமினேட்டர்ல 2 - 1 1ன்னு வந்துடும். -2ஐயும் -1ஐயும் பண்ணும்போது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால ஆட் ஆகி -3I கேப். ஒரு +2வும் இங்க -2வும் இருக்கு. +2 -2வும் 0 ஆயிடும், 0J. +2வும் +1ம் நமக்கு +3K அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ்டர்னலில நமக்கு கிடைக்கிறது -3I + 3K அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது இன்டர்னலியோட வேல்யூ, இது எக்ஸ்டர்னலியோட வேல்யூ. 16th கொஸ்டின்ல ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் வெக்டர் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் P and Q கொடுத்துருக்காங்க. இப்போ P யோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட பொசிஷன் வெக்டர் வந்து OP வெக்டர். இது வந்து நம்ம 2I + 3J + 4K அப்படின்னு எழுதிக்கலாம் வெக்டர் ஃபார்ம்ல. அதே மாதிரி Qன்ற பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. OQன்றது அவங்களோட பொசிஷன் வெக்டர். 4I + 1J - 2K அப்படின்னு எழுதிக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் மிட் பாயிண்ட்டை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மிட் பாயிண்ட்னா ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு மிட் பாயிண்ட் கிடைக்கும். லெட் R be the மிட் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ R be the மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா OR வெக்டர் எப்போ கிடைக்கும்னா OP வெக்டரோட வேல்யூவையும் OQ வெக்டரோட வேல்யூவையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். OPக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2I + 3J + 4K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. OQக்கு 4I + 1J - 2K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கேப் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுல ஐயும் ஐயும் ஆட் பண்ணோம். இங்க இருக்க +2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 6I பிளஸ் இங்க இருக்க 3யும் இங்க இருக்க 1ஐயும் ஆட் பண்ணா 4J. இங்க இருக்க 4ம் இந்த -2ம் சேர்ந்தா +2ன்னு வந்துடும் K கேப். டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு. எல்லாருக்கும் தனித்தனியா 2வை ஸ்பிளிட் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா எல்லாமே 2ல கேன்சல் ஆகுது ஈஸியா. அப்ப இது 3I, இங்க 4ல 2 கேன்சல் பண்ணா 2J, இங்க 2ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா 1K அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட OR, ஆரோட பொசிஷன் வெக்டர். அதாவது கொடுத்துருக்க அந்த பாயிண்டோட மிட் பாயிண்டோட வெக்டர் இதுதான். Question 17 பார்க்கலாம். Show that the point A, B and C with the position vectors. இந்த ஏன்ற பாயிண்டோட பொசிஷன் வெக்டர், அதே மாதிரி பின்ற பாயிண்டோட பொசிஷன், சியோட பாயிண்டோட பொசிஷன் வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் த வெர்டிசஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணணும். ஷோ தட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த வேர்டெக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதாவது ஏபியோட வெக்டர், பிசியோட வெக்டர், சியோட வெக்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அவங்களோட லென்த்தை கண்டுபிடிச்சோம்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லையா அப்படின்றத பித்தாகரஸ் அப்ளை பண்ணி நம்ம சொல்லிடலாம்.
ஸோ முதல்ல இந்த ஏயும் பியும் கனெக்ட் பண்ணுற லைன் ஏபியோட வெக்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏபியோட வெக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏன்றது இனிஷியல் பாயிண்ட், பின்றது டெர்மினல் பாயிண்ட். எப்போவுமே டெர்மினல் பாயிண்ட்லேருந்து இனிஷியல் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணால் இந்த வெக்டர் நமக்கு கிடச்சிரும். இதில் பின்ற பாயிண்டில் வந்து பி வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்துருந்த பி வெக்டர்லேருந்து ஏ வெக்டரை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிடலாம். பிக்கு இங்கே என்ன இருக்குது, 2i மைனஸ் ஜே ப்ளஸ் கே அப்படின்னு இருக்குது. மைனஸ் ஆஃப் ஏ வெக்டருக்கு 3i மைனஸ் 4j மைனஸ் 4k அப்படின்னு இருக்கு. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆனால் நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே எல்லாருக்கும் சிம்பிள் மாறிடும். அப்போ 2i மைனஸ் ஜே ப்ளஸ் கே மைனஸ் ஆஃப் 3i மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 4j மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 4k அப்படின்னு எழுதிக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ் 2ஐயும் இங்கே இருக்க மைனஸ் 3ஐயும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் 1i. அடுத்து மைனஸ் 1jவும் ப்ளஸ் 4jவும் ஜாயின் பண்ணும்போது ப்ளஸ் 3j. அடுத்து இங்கே இருக்க ப்ளஸ் 1ம் இங்கே இருக்க ப்ளஸ் 4ஐயும் ஜாயின் பண்ணும்போது ப்ளஸ் 5k அப்படின்னு கிடைக்குது. இதுதான் ஏபி வெக்டர். இந்த ஏயும் பியும் கனெக்ட் பண்ணுற லைனோட வெக்டர் ஃபார்ம். இப்போ இவங்களோட லென்த்தையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபைனலாக நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏபி வெக்டரோட மேக்னிடியூடுன்றது ரூட் ஆஃப் இங்கே இருக்க நம்பர் வந்து மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ ரூட் 35 அப்படின்றது கிடைக்கிது. அப்போ இந்த ஏபின்ற லைனோட லென்த் வந்து ரூட் 35ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி பிசி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ பிசி வெக்டர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இப்போ இதே மாதிரி பியும் சியும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் இந்த பிசியோட வெக்டர் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட மேக்னிடியூடே நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 2i மைனஸ் ஜே ப்ளஸ் கே பி வெக்டர் இருக்குது. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது எல்லாத்துக்கும் சிம்பிள் மாறிடும். இது மைனஸ் i, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் 3j மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 5k அப்படின்றது கிடைக்குது. ஸோ இவங்களை வந்து ஐயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2வும் மைனஸ் 1ம் 1i மைனஸ் 1ம் ப்ளஸ் 3யும் ப்ளஸ் 2j அப்புறம் ப்ளஸ் 1ம் ப்ளஸ் 5ம் ப்ளஸ் 6k அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதை எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட பிசியோட வெக்டர். இப்போ இவங்களோட மேக்னிடியூடையும் கண்டுபிடிச்சிருங்க. மேக்னிடியூடுன்றது ரூட் ஆஃப் இங்கே இருக்கிற நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 6 ஸ்கொயர் பண்ணால் 36 வருது. ஸோ ஆட் பண்ணும்போது ரூட் 41. ஸோ இந்த லென்த் வந்து ரூட் 41 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக இதே மாதிரி சிஏவும் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ சிஏ வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் இனிஷியல் வந்து சி, டெர்மினல் வந்து ஏ. அப்போ ஏ வெக்டர் மைனஸ் சி வெக்டர்னு பண்ணணும். எப்போவுமே டெர்மினலில் இருந்து தான் இனிஷியலாக மைனஸ் பண்ணணும். ஏ வெக்டர் சி வெக்டர் ரெண்டுமே கொஸ்டினில் இருக்க எடுத்து எழுதிக்கலாம் இந்த மாதிரி. சப்ட்ராக்ட் பண்ணும்போது முதல்ல இந்த சிம்பிள் உள்ளே கொண்டு போய்க்கணும். ஸோ 3i மைனஸ் 4j மைனஸ் 4k இருக்குது. செகண்ட் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது இது மைனஸ் i மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 3j மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 5k இப்படி எழுதிட்டோம் நம்ம. இங்கே இருக்கிற 3ஐயும் இங்கே இருக்கிற மைனஸ் 1ஐயும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு 2i அப்படின்னு கிடைக்கும். இங்கே இருக்க மைனஸ் 4jவும் இங்கே இருக்க ப்ளஸ் 3jவும் மைனஸ் 1j மைனஸ் 4kவும் ப்ளஸ் 5kவும் ஆட் பண்ணும்போது 1k அப்படின்னு கிடைக்குது. ஸோ எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட சிஏவோட வெக்டர். மேக்னிடியூட் ஆஃப் சிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ரூட் ஆஃப் இங்கே இருக்க நம்பர் வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸாக தான் ஆகும். 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, திருப்பியும் 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான். ஸோ ஆட் பண்ணால் ரூட் 6 அப்படின்றது கிடைக்குது. ஸோ 3 லென்த்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ரூட் 6. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா இப்போ நம்மளோட பித்தாகரஸ் படி ஸ்கொயர் ஆஃப் 2 சைட்ஸ் வந்து இன்னொரு சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். இதில் பாருங்கள், முதல்ல ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏபியோட மேக்னிடியூடோட ஸ்கொயர்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ரூட் 35 ஸ்கொயர்னு கிடைக்கும். ரூட் 35 ஸ்கொயர் பண்ணால் 35 தான். ஸோ அதே மாதிரி பிசியோட மேக்னிடியூட ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். ரூட் 41 கிடச்சிது. ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் 41 அப்படின்னு வந்துடுது. அதே மாதிரி சிஏவோட மேக்னிடியூட ஸ்கொயர் பண்ணி பார்க்க போகிறோம். ரூட் 6 ஸ்கொயர் பண்ணும்போது 6 அப்படின்னு கிடைக்குது. இங்கே பாருங்கள், இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் 41 தான். மற்றது வந்து 35ம் 6ம் இருக்குது. 35 6ஐயும் ஆட் பண்ணால் 41 வந்துடும்ல. ஸோ 35ம் 6ஐயும் ஆட் பண்ணும்போது 41 வரும். ஸோ 35ன்றது மேக்னிடியூடு ஏபி வெக்டரோட ஸ்கொயர், 6ன்றது சிஏவோட ஸ்கொயர், 41ன்றது பிசியோட ஸ்கொயர். அப்போ வந்து 3 சைடையும் கம்பேர் பண்ணும்போது சரியாக வந்திருக்கு. 2 சைடோட ஸ்கொயர் வந்து இன்னொரு சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக இது வந்து பை த பித்தாகரஸ் கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு எழுதிடலாம்.
given triangle is a right angle triangle. இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்து வந்து 18th சூஸ் பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரையாங்கிள் லா தெரியணும். ட்ரையாங்கிள் லா அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏலேருந்து பிக்கு ஆரோ போயிருக்கு. ஸோ ஏ டு பி இங்கே பாருங்கள், ஆரோ இந்த லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க, இங்கே தான் ஹெட் இருக்குது. அப்புறம் பியிலேருந்து சிக்கு ஆரோ போயிருக்கு, இங்கே ஏலேருந்து சிக்கு ஆரோ போயிருக்கு. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற டயக்ராம். இதில் வந்து என்ன யோசிக்கணும்னா, இப்போ இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து பிக்கு போயிட்டு சிக்கு ரீச் ஆகிருக்கு, ஏலேருந்து சிக்கு ரீச் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிளில் இப்படி தான் நம்ம யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சின்ற ஒரு ஃப்ரெண்டோட ஹவுஸ்க்கு போகிறான், ஒன்று அவன் டைரெக்டாக போகலாம். அப்படி இல்லைன்னா ஏன்றவங்க இங்கேருந்து கிளம்பி பிஏ வீட்டுக்கு போய் அவங்களையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து சி வீட்டை ரீச் பண்ணலாம். அப்படி பார்த்தா ரெண்டு பேரும் போகிற டெஸ்டினேஷன் ஒன்று தானே. அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஏசி வெக்டரோட வேல்யூ வந்து ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நம்மளோட ட்ரையாங்கிளோட கரெக்டான லா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே எழுதியிருக்காங்க. இது கரெக்டாக எழுதியிருக்காங்களா அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏசின்றதை ஏசின்னு தான் எழுதணும், சிஏன்னு எழுத முடியாது. ஏன்னா ஏலேருந்து கிளம்பி தான் சிக்கு போயிருக்கான். அப்போ ஏ தான் இனிஷியல் பாயிண்ட், சி தான் டெர்மினல் பாயிண்ட். இப்போ இதை வந்து இப்படியும் எழுதலாம். இங்கே இருக்கிற ப்ளஸ் ஏசி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், மைனஸ் ஏசி ஆகும். அப்போ ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் மைனஸ் ஏசி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கூட எழுதிக்கலாம் நம்ம. சரி, இப்போ ஆப்ஷனுக்கு வருவோமா. முதல் ஆப்ஷனை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஏபி பிசி. ஆனால் இந்த இடத்துல ஏசி கொடுக்காம சிஏன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஏசியை நம்ம சிஏன்னு மாற்றி எழுதும்போது ஒரு மைனஸ் சைன் வெளில வரும். அப்போ ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் மைனஸ் ஆஃப் ஏசின்னு இருந்தது, அதை சிஏன்னு மாற்றுறதுக்காக ஒரு மைனஸ் சைனை வெளியில் எடுத்துகிட்டு சிஏன்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த மைனஸும் சேர்ந்தால் என்ன ஆயிருக்கும், ப்ளஸ் ஆயிருக்கும். அப்போ முதல் ஆப்ஷன் அவங்க சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு 0ன்றது கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இது வந்து ட்ரூ கண்டிஷன். இது அடுத்து பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி மைனஸ் ஏசி வந்து 0வான்னு கேட்டிருக்காங்க. அதானே நம்ம கண்டுபிடிச்ச ரூல். ஏபி பிசி மைனஸ் ஏசி 0ன்றது டேரெக்டாக இருக்குது. இதுவும் ஒரு ட்ரூ கண்டிஷன் தான். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பிரிண்டிங் எரர் ரெண்டும் ஒரே மாதிரி பிரிண்ட் ஆகிருந்துச்சு. இந்த இடத்துல ஆக்சுவலாக ப்ளஸ் வரணும். இதில் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி வந்து 0வான்னு கேட்குறாங்க. ஏபி ப்ளஸ் பிசி இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஏசின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இங்கே மைனஸ் தானே வரணும். இது வந்து ராங்காக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபால்ஸ் கண்டிஷன். லாஸ்ட் ஒன் வந்து ஏபி மைனஸ் சிபி ப்ளஸ் சிஏ வந்து 0வான்னு கேட்டிருக்காங்க. இதே ரூல் தான் எழுதியிருக்காங்க. இதில் இந்த பிசியை மட்டும் என்னென்னு மாற்றிருக்காங்க, சிபின்னு மாற்றி எழுதியிருக்காங்க. எப்போவுமே இனிஷியலாக டெர்மினல் பிளேஸ் மாற்றும் போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன சைன் வந்துடும், மைனஸ் சைன் வந்துடும். அப்போ ஏபி வெக்டர் மைனஸ் சிபி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் வந்து 0 அப்படின்றது கூட ஒரு ட்ரூவான கண்டிஷன் தான். இதில் இருக்கிறதுல எது வந்து நாட் ட்ரூன்னு தான் கேட்டாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். If A and B are two collinear vectors, then which of the following are incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இதெல்லாம் ராங்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வெக்டர் பி வெக்டர் என்ற கொலினியர் வெக்டர்ஸ்னால் பேரலல் வெக்டர்ஸ். இது சேம் டைரக்ஷன்லேயும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்லேயும் இருக்கலாம். எல்லாமே வந்து கொலினியர் தான். இது கூட கொலினியர் வெக்டர்ஸ் தான். இந்த கொலினியர் வெக்டர் வந்து பி வெக்டர் வந்து லாம்டா டைம்ஸ் ஏ வெக்டராக இருக்குமானா டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது புதுசாக ஒரு வெக்டர் ஃபார்ம் வச்சுன்னா அது பேரலாக தான் இருக்கும். அப்போ அதை நம்ம கொலினியர்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ. அடுத்து பி பாருங்கள், இதே கண்டிஷன் தான். இப்போ ஏஏ பி கூடயோ இல்லை பி வந்து வேறு ஏதாவது ஒரு நம்பர்லேயே மல்டிபிள் பண்ணால் நமக்கு டெஃபினட்டாக பேரலல் வெக்டர் தான் கிடைக்கும். இப்போ இந்த லாம்டா வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கூட இருக்கலாம்ல. ஸோ இந்த அவங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் பிஏ இருக்கலாமா, டெஃபினட்டாக இருக்கலாம். இதுவும் ட்ரூ கண்டிஷன் தான். லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், போத் வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி ஹாவ் சேம் டைரக்ஷன் பட் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் இருக்கலாமான்னு கேட்குறாங்க. இதே எடுத்துக்கோங்களேன், ரெண்டு பேருக்கும் சேம் டைரக்ஷன், ஆனால் இவங்களோட லென்த் வேறு மாதிரி இருக்குது. சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. அதான் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட். லென்த்து தான் மேக்னிடியூட். இப்போ கூட இதை கொலினியர்னு சொல்லுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக சொல்ல முடியும் நம்மளால். இப்போ இது கூட ஒரு ட்ரூ கண்டிஷன் தான். ரெஸ்பெக்டிவ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் நாட் ப்ரொபோஷனல்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ராங். எப்போவுமே வந்து பேரலல் வெக்டர்ஸ் வந்து a1/a2 is equal to b1/b2 is equal to c1/c2. அதாவது ஒரே நம்பரால் மல்டிபிள் ஆனாலோ இல்லை ஒரே நம்பரால் டிவைட் ஆனாலோ தான் நம்மளுக்கு அந்த பேரலல் வெக்டர்ஸே ஃபார்ம் ஆகும். அது எப்போவுமே ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். நாட் ப்ரொபோஷனல்னு கொடுத்ததுனால இந்த சி தான் நம்மளோட இன்கரெக்ட் சென்டென்ஸ். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.